எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. ஜேஎல்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா, சைபர் அட்டாக் பத்தி நம்ம தொடர்ந்து பேசியிருந்தோம் இல்லையா? இப்ப ரீசென்ட்டா ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, யுகே உடைய எக்கனாமியே ஒரு $2.5 பில்லியன் அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சைபர் அட்டாக்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக நம்மளுக்கு இன்னொரு ஹிண்ட்டும் கிடைச்சிருக்குங்க. பழையபடி ஜேஎல்ஆர்ல ஃபுல் புரொடக்ஷன் எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஜான்வரி 2026 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ Q3 ஃபினான்ஷியல் இயர் 26 உடைய டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இது ஒரு ஹிண்ட். தென் யூகே பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் யூகே 3 ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜேஎல்ஆருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5,000 ஆர்கனைசேஷன்ஸ் இதனால டைரக்டாவும் இன்டைரக்டாவும் பாதிப்புகளுக்கு ஆளாயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பர்சனல் லோன் புக்கை ரொம்ப காஷியஸாக தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க Q2 ஃபினான்ஷியல் இயர் 26ல. இது Q3லயும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அன்செக்யூர்டு லோன் செக்மெண்ட் என்ன இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாவே அன்செக்யூர்டு தாங்க. அது லாஸ்ட் 1 இயரா பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தது இல்லையா? ஸோ இவங்களோட முடிவுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். Q2 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா ஐசிஐசிஐ பேங்க் ரொம்ப பிரமாதமான ரிசல்ட்ஸ் கொடுக்கல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாக்குறதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் மாதிரி தெரியுதுங்க. என்ன காரணம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ மெர்ஜ்டு என்டிட்டியோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐசிஐசிஐ பேங்க் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் காஸ்ட்லி. ரெண்டுமே வந்து நான் கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்காது. அடுத்து ஆக்சிஸ் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனில ஒரு 20% ஸ்டேக் எடுக்கிறதுக்காக பிட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. 2 பிரைவேட் ஈக்விட்டி ஃபிர்ம்ஸ் குறிப்பா சொல்லணும்னா, ஒன்று வந்து கெடாரா கேபிட்டல், இன்னொன்று வந்து பிளாக் ஸ்டோன். இதுல கெடாரா கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தாங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியுடைய ப்ரொமோட்டர் குரூப். ஸோ இவங்க 2 பேருமே ஆக்சிஸ்ல ஒரு 20% ஸ்டேக்கை எதிர்பார்க்குறாங்க. ஆக்சிஸ் ஃபினான்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு 400 crore என்சிடி இஷ்யூன்ஸ்க்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. த்ரூ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ்ல இந்த என்சிடிஸ் வர்ற மாதிரி தெரியுதுங்க. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. ஏற்கனவே ரைட்ஸ் இஷ்யூஸ்ல ஒரு 200 crore ரைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ என்சிடிஸ்ல ஒரு 400 crore ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ப்ரொமோட்டர்ஸும் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ் தான் கெடாரா கேபிட்டல். ஏற்கனவே மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 27க்கு மேல அந்த செக்டர்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நல்லாவே குறைஞ்சிரும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி தொடர்ந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு இப்பயுமே. இதற்கு மத்தியில மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு ஒரு சில அட்வான்டேஜஸும் வருதுங்க. என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஒரு சில ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்ன பண்றாங்க, அவங்களோட அன்செக்யூர்ட் லோன் புக்கை குறைக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்க எல்லாமே வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸை அட்ஹர் பண்றதுக்காக இவங்களுடைய செக்யூர்ட் புக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அட்ஹர் பண்றாங்க, என்ன காரணம் அப்படின்னா யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ்க்காக அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. பொதுவாகவே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட லோன் புக் எல்லாமே வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் லோன் புக்காக தாங்க இருக்கும். இப்போ குறிப்பிட்ட ஒரு சில ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், நம்ம இப்போ ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட அன்செக்யூர்ட் அப்படின்றது 7.6% ஆஃப் போர்ட்ஃபோலியோ தாங்க அன்செக்யூர்டா இருக்கு. அடுத்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய செக்யூர்ட் புக் அப்படின்றது 47% இருக்குங்க. இப்போ அதாவது Q2 ஃபினான்ஷியல் இயர் 25ல உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோடைய செக்யூர்ட் புக் வந்து 35 இருந்திருக்குங்க. ஸோ செக்யூர்ட் புக்கை டிராஸ்டிக்கா கூட்டியிருக்கிறாங்க. அவங்களோட எய்ம் என்னவா, 65 to 70% வந்து செக்யூர்ட் புக்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல. அடுத்து ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட எய்ம் என்னன்னா நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல 95% ஆஃப் புக் வந்து செக்யூர்ட் புக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் மார்ச் 2027ல 80% ஆஃப் புக் வந்து நாங்க செக்யூர்ட் புக்கா மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு செக்யூர்ட் லோன் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 72.5% இருக்குங்க ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q2 ஃபினான்ஷியல் இயர் 26ஓட முடிவுல. இவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து கோல்ட் லோன் அக்ரெசிவா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்ட் லோன் இன் த சென்ஸ் எல்லாமே செக்யூர்ட் புக் தான். ஸோ அன்செக்யூர்ட் பிளேயர்ஸ் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, முத்தூட் மைக்ரோஃபின் போன்ற நிறுவனங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்னா. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா புரோக்கரேஜஸ் டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. அதாவது 600 வரைக்கும் கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க ஒரு 0.7 டைம்ஸ் புக் வேல்யூக்கு. என்ன காரணம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க. அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், தென் வீக்கர் லோன் க்ரோத். லோன் க்ரோத் ரொம்ப பிரமாதமா இல்லை, டெபாசிட்டும் குறைஞ்சிருதுங்க Q2 ஃபினான்ஷியல் இயர் 26ல. தென் நமக்கு இன்னொரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27லையும் இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் எலிவேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26 முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு 1.5 வருஷத்துக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து
ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொவிஷன்ஸ் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதற்கு மத்தியில லோனு தென் டெபாசிட் இதுல growth எல்லாம் குறைஞ்சது டிக்ளைன் ஆகுது அப்படின்னா brokerage நிறுவனங்கள் சொல்ற மாதிரி 600 டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட எம்டி சிஓ அவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுடைய கார்ப்பரேட் லோன் புக் அப்படின்றது ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ட்ரில்லியன் ருபீஸை நாங்க வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியமான மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. இது போக பிஎன்பி என்ன பிளான்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய துபாய் ஆபீஸை ரீஓபன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு திட்டத்துல இருக்காங்க. அதே மாதிரி அடுத்து யூகோ பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 26 முடிகிறதுக்குள்ள நாங்கள் அடிஷ்னலாக ஒரு 150 பிரான்ச்சஸ் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட மேலிடம் ஏற்கனவே அவங்கள்ட்ட ஒரு 3322 பிரான்ச்சஸ் வந்து இருக்குங்க. தென் கம்பெனியோட Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் 3% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் டபுள் டிஜிட் க்ரோ ஆயிருக்குங்க, 10.10% ஏறி இருக்கு. தென் டோட்டல் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4.90% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதாவது என்பிஏ குறைஞ்சிருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதாவது டிசம்பர் 2024ல பார்த்தோம்னா ஒரு 95.39% பக்கமா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ செப்டம்பர் 2025ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 90.95 இருக்குங்க. ஸோ லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ்ல ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸை வித்துருக்குறாங்க, இன்னும் விற்பாங்க. அதாவது செபியுடைய கைட்லைன்ஸை அட்ஹர் பண்றதுக்காக இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸை 75 வரைக்கும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டியிருக்காங்க, ஷேர் பிரைஸ் ஏறுது அப்படின்னா அந்த டயத்துல விற்பாங்க ப்ரொமோட்டர்ஸ். ஸோ பெரும்பாலும் நான் கவர்மெண்ட் செக்டார் பேங்க்ஸை பார்க்கறது இல்லை. அடுத்து பிரதன் மந்திரி ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்ஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ நம்பர் ஆஃப் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் இந்த திட்டத்துக்கு கீழே ஓபன் பண்ண அக்கௌண்ட்ஸ் வந்து நிறைய இன்ஆப்ரேட்டிவா இருக்கு அப்படின்னு வந்திருக்குங்க. அதாவது இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் இயர் ஆன் இயர் கூடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது Q2 ஃபினான்ஷியல் 25ஓட முடிவில் 21% ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து இன்ஆப்ரேட்டிவா இருந்திருக்கு. இப்போ Q2 ஃபினான்ஷியல் 26ஓட முடிவில் அது 26% கூடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா H1 ஃபினான்ஷியல் 26ஓட முடிவில் 880 மெட்ரிக் டன்ஸை கிராஸ் பண்ணியிருக்குங்க. இன்னைக்கு கோல்டு பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு 40 ரூபாய் விலை இறங்கியிருக்குங்க, 11,500 இருக்கு. இன்னும் எவ்வளவு தூரம் இறங்கும் அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னுமே சென்ட்ரல் பேங்க்ஸ் அக்ரெசிவா வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. குறிப்பா சைனா, இந்தியா உட்பட கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து கூட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கா கூட இருக்கலாங்க, நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ அப்பப்போ குறையுது அப்படின்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க கோல்டை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா யுக்ரைன் ரஷ்யா வார் அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. தென் யூஎஸ்க்கும் சைனாக்கும் ட்ரேட் டென்ஷன் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கு. நவம்பர் 1ஆம் தேதிக்குள்ள ஒரு டீல் போட்டுரும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாலும் சீன தரப்பு அதுக்கு ஒத்துக்கல, இல்ல ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்கல அப்படின்னா மறுபடியும் கோல்டு பிரைஸ் வந்து ஏறதான் ஆரம்பிக்கும். ஏன்னா 155% டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் மிடில் ஈஸ்ட்லயும் இந்த வார் டென்ஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே தாங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கோல்டு பிரைஸை மறுபடியும் ஏற்றதான் செய்யும். பட் ஒரு கரெக்ஷனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எவ்வளவு கரெக்ட் ஆகும் அப்படின்றது எக்ஸாக்டா எனக்கு தெரியலைங்க. அடுத்து அமேசான் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களோட வேர் ஹவுஸ்ல ஒரு 5 லட்சம் பேர் வேலை பார்க்குற இடத்துல அதை எல்லாத்தையுமே ரோபோட்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ 2033க்குள்ள அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ஸோ அமெரிக்காவுக்கு 2033 அப்படின்னா அங்கிருந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் எடுத்துக்கங்க. இந்தியாவுக்கும் அதே பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவருடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ரெவன்யூ 1.5% தாங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 3.6% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இந்த ப்ராஃபிட்குள்ள எதுவும் அடக்கம் அப்படின்னா ஒன் டைம் கெயின் ஒன்று இருக்குங்க, டாக்ஸ் பெனிஃபிட். அதனால கொஞ்சம் ப்ராஃபிட் ஏறின மாதிரி இருக்கு அப்படின்னு மின் பத்திரிகையில எழுதியிருக்காங்க. அது போக கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 19 ரூபாய். ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 7, 2025. பேமெண்ட் வந்து நவம்பர் 20, 2025. அடுத்து டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிரா லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து நெட் லாஸ் தான் எடுத்துருக்காங்க. அதாவது லாஸ் 330 கோடியா இருந்திருக்குங்க Q2 ஃபினான்ஷியல் 25ல. இப்போ 320 கோடியா இருக்கு, பட் லாஸ் தான். ரெவன்யூ வந்து 16.7% இறங்கிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பட் கம்பெனி வந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸை குறைச்சிருக்காங்க. ஒரு 28.15% வந்து எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருக்கு. அடுத்து அமெரிக்க சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நேற்று கொஞ்சம் நெகட்டிவா தாங்க இருந்தது. முக்கியமா டெஸ்லாவோட ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமா கீழே இறங்குன மாதிரி தெரியுதுங்க. ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. டெஸ்லாவோட ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 37% விழுந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஒரு 50% கூடி இருக்கு, பிளஸ் டாரிஃப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க.
தென் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஏறி இருக்குங்க டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும். அடுத்த டேரிஃப் விவகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்தியா வந்து இந்த வருஷத்தோட முடிவுல ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறத ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி சொல்றீங்களே சார், அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து என்ன பேசிஸ்ல எடுப்பாங்க, இயர்லி பேசிஸா மந்த்லி பேசிஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயர்லி பேசிஸ் தாங்க, இயர்லி ஒன்ஸ் தான் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுப்பாங்க. அடுத்து டிடிகே ஹெல்த் கேர் பத்தி ஒரு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கும், 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கும், 30 டைம்ஸோட கம்மியா தான் இருக்கும். பிரைஸ் டு புக் 1.59 இருக்கும். கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீங்க. தென் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தாலும் ரீசென்ட் குவார்ட்டர்ஸ்ல நல்லா தாங்க இருக்கு. கம்பெனியோட டோட்டல் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2.56% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. தென் நெட் ப்ராஃபிட் வந்து 18.52% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ ஸ்மால் கேப் அப்படின்றதுனால இன்னும் அந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸை குறைக்கலாம், 20க்கு குறைக்கிறது நல்லது. இல்லாட்டி பிரைஸ் டு புக்கையாவது 1.5க்கு கீழே பார்க்கலாம். அடுத்து எஸ் பேங்கை பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாரு. அதாவது சார் நான் வந்து 20ல என்ட்ரி கொடுத்துருக்கிறேன், இப்போ உங்களோட வியூ என்ன அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. நம்ம வந்து எஸ்எம்பிசியோட வியூவை பார்ப்போங்க. எஸ்எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 24% பக்கமா ஸ்டேக் எடுத்திருக்காங்க, 1.5 டைம்ஸ் புக்ல எடுத்திருக்காங்க. ஸோ 20 அப்படின்றது 1.5 டைம்ஸ் விட கம்மியாக தான் இருக்கும். நல்ல வேல்யூவேஷன்ல தான் உள்ள போயிருக்கீங்க. பட் எஸ்எம்பிசியோட இன்டென்ஷன் என்ன? எஸ்எம்பிசி வந்து 30+ கண்ட்ரீஸ்ல பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஒரு பிசினஸ் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 20-25 இயர்ஸ்க்கு தொடர்ந்து பேங்கை அவங்க ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்டென்ஷன் அப்படின்றது வேற. நம்ம என்ன இன்டென்ஷன்ல உள்ள போயிருக்கிறோம், எத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ண போறோம், ஒரு 2 to 3 பிசினஸ் சைக்கிள் ஆகுங்க. நல்ல க்ரோத் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல போனஸ் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது 4:1 போனஸ் வந்து போட்டிருக்காங்க. சார் எனக்கு கிரெடிட் ஆகல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் போனஸ் அப்படின்னு சொல்றாங்க. 4:1 போனஸ், அதாவது ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியுது. இது வந்து ஆகஸ்ட் 25, 2025 வந்து ரெக்கார்ட் டேட்ங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் முடிஞ்சு ஒரு 30 டேஸ்க்குள்ள போனஸ் எல்லாமே கிரெடிட் ஆயிருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்நேரம் கிரெடிட் ஆயிருந்துருக்கணுங்க. அடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் Q3ல அப்படின்னு சொல்லி இந்தியன் ஹோட்டல் கம்பெனியுடைய மேலிடம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து Q3ல என்ன ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு Q3க்காக நான் ஏதோ ஸ்பெசிஃபிக்காக பார்க்கறது இல்லைங்க. நம்ம ஏற்கனவே ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு கிளப் மஹேந்திரா, தென் ஐடிசி நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. ஸோ ஐடிசி தான் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு 40% ஸ்டேக் வச்சிருக்காங்க. இது போக தாமஸ் குக் போன்ற நிறுவனங்கள் இருக்கு. நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரா இருந்தா Q3 பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம், அவ்வளவுதான். அடுத்து லாஜிஸ்டிக்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. அதாவது லாஜிஸ்டிக்ஸ் வந்து நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, நீங்க நினைக்கிறீங்க, அதனால நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்க. ஸ்டாக் பிரைஸ் பெருசா மேல போன மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எனக்கு ஸ்டாக் பிரைஸ் உடனே மேல போகணும்லாம் அவசியம் இல்லைங்க. இப்போ கேட்வே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு ₹2 டிவிடெண்ட் தர்றாங்க. ஸோ நான் 10 வருஷம் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலே அதுலேயே எனக்கு ஒரு 25-30 ரூபா வந்துருங்க. இப்போ நான் வந்து 64ல என்டர் ஆயிருக்கேன் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துல ஒரு 20-25 ரூபாய் எனக்கே வந்துருங்க. அப்போ ஷேர் பிரைஸே 40 ரூபா தான் இருக்கும். நான் 50% குறைந்தாலும் கவலைப்பட மாட்டேன், 75% குறைந்தாலும் கவலைப்பட மாட்டேன். தொடர்ந்து டிவிடெண்ட் வர்றது வரட்டும். ஒரு ஷேர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேங்க. மற்ற ஷேர் எனக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். நான் கேட்வே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்ல வரலைங்க. நம்ம 10 ஷேர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 6-7 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஒரு 1-2 அதில் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 மீடியமாக தான் இருக்கும். அடுத்து KPIT டெக்னாலஜிஸ் பற்றி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாரு. அதாவது கம்பெனி வந்து 38 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஓவர் வேல்யூடு தான், பட் குறைய நம்ம வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. KPIT பொறுத்த வரைக்கும் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபினான்ஷியல் 26 வாஷ் அவுட் இயராக தான் இருக்கும், ரெவன்யூ வந்து ஃபிளாட்டாக தான் இருக்கும், இல்லை ரெவன்யூ ஃபாலுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. சரி, ஃபினான்ஷியல் 27ல அப்படியே டர்ன் அரௌண்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் அது எப்படிங்க ஆகும்? ஒரு வருஷம் வாஷ் அவுட் ஆனது திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலாக தாங்க மேலே போகும். ஸோ இன்னுமே சீப்பான வேல்யூவேஷன்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க KPIT டெக்னாலஜிஸ். அது போக அது சீப்பரான வேல்யூவேஷன் கிடைச்சாலும் டாடா டெக்னாலஜிஸ் அளவுக்கு அது சீப்பராக கிடைக்குமா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா டாடா டெக்னாலஜிஸை நம்ம டாடா மோட்டார்ஸ் மூலமா பார்க்குறோம். ஸோ டாடா மோட்டார்ஸே வந்து ஒரு 10 டைம்ஸ் 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கு. ஸோ டாடா டெக்னாலஜிஸ் இருக்கிறப்ப KPIT பார்க்க வேண்டிய தேவை என்ன அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அதுவும் ஒரு 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல. NCC லிமிடெட் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்குங்க, 16.5 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். 1 இயர்ல ஒரு 25% பக்கமா கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் மெதுவாக தான் மேலே ஏறும், சைக்கிளிக்கா இருக்கும். நல்ல வேல்யூவேஷன்ல உள்ள போனோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து கவர்மெண்ட் செக்டார் பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் பத்தி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க. பொதுவாக கவர்மெண்ட் செக்டார் பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் எல்லாமே வந்து
நான் அப்ஸ்டாக்ஸ்ல பார்ப்பேங்க. அப்ஸ்டாக்ஸ்ல இது எல்லாமே வரும். இதுல ட்ரெஷரி பில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 மாசம், 6 மாசம், தென் 12 மாசம், அதாவது 1 வருஷம். இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெஷரி பில்ஸை பொறுத்த வரைக்கும். தென் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து லாங் டேர்ம். இதுல கூப்பன் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெஷரி பில்ஸ்க்கு ஒரு 6.25 டு 6.5% வரை கிடைக்கும். கவர்மெண்ட் பாண்ட்ல ஒரு 8% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ரெண்டையுமே நான் அப்ஸ்டாக்ஸ்ல தான் பார்ப்பேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு அதுல ட்ரெஷரி பில்ஸோ பாண்ட் எதுவும் இல்லை. அடுத்து டிவிஎஸ் சப்ளை செயின் பத்தி எழுதியிருக்காங்க. எனக்கு அது காஸ்ட்லியா தாங்க தெரியுது. வெயிட் பண்ணலாம், அவசரப்பட வேணாம். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சதுனால பிஇ எலிவேட்டட் லெவல்ல கூட இருக்கலாம். இருந்தாலும் வெயிட் பண்றது நல்லது டிவிஎஸ் சப்ளை செயினை பொறுத்த வரைக்கும். டிவிஎஸ் சப்ளை செயின் மட்டும் இல்லைங்க, பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்டா இருக்கட்டும், இல்லை கெய்ன்ஸ் டெக்கா இருக்கட்டும், இல்லை எஸ்ஜிஎஸ் டெக்கா இருக்கட்டும், ஓவர் வேல்யூட் சைட்ல உள்ள போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும். இன் அடிஷன் டு தட் நீண்ட ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய சூழல் கூட இருக்குங்க. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இல்லை எனக்கு ரிட்டர்ன்ஸே வேணாம் வெளில வந்தா போதும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம ஆளாயிருவோம் ஓவர் வேல்யூல உள்ள போனோம் அப்படின்னா. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. முதலீடுகள் சம்பந்தமா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.